அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா திருவி மிக்சியில் அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். அதில் 1வது பால் 2வது பால்னு சொல்லி எடுத்துட்டு பாலில் ஒரு அரை டம்ளருக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டு பாகு காய்ச்சிக்கிறேன். அவல் கொஞ்சம் தூசியாக இருந்தாப்புல இருக்கும், நல்லா தண்ணியில் அலசி வச்சுக்கிறேன். இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வரும். சீக்கிரத்திலே கொதிச்சுறதுனால ஒரு கரண்டி வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்சமாக நான் குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு பால் நல்லா கொதித்து வந்த பிறகு ஊற வச்சுருந்த அவளையும் உள்ளே ஆட் பண்ணியிருந்தேன். அவல் ஏற்கனவே தண்ணியில் நனைச்சி வச்சுருந்ததுனால சீக்கிரத்திலே நல்லா குக் ஆயிரும். அந்த பாலோடு சேர்ந்து நல்லா அவல் வெந்த பிறகு நம்ம பாகு காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை ஆட் பண்ணிட வேண்டியதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தலைப்பாலை ஒரு அரை டம்ளரை உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். அதுவும் நல்லா சிம்லே வச்சு கொதிக்கும் போது முந்திரி, பாதாம், உலர் திராட்சை எல்லாம் போட்டு வறுத்து நெய்யில் ஆட் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான அவல் பாயாசம் ரெடி.